கார்த்திகை தீபம் வரப்போகுது. அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. கார்த்திகை அப்பம் பனவெல்லம் யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பாகு காய்ச்சிக்கலாம். 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்திருந்தேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் பனைவெல்லம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தனியாக பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பனவெல்லம் சேர்த்து பண்ணுறது எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி பனவெல்லத்தில் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது தூசி இல்லாமல் பாகை வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஊற வச்ச அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. 2 மணி நேரமாவது அரிசி ஊறினா தான் அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 3 ஏலக்காவும் 3/4 மூடி தேங்காயும் சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் 2 பழமாக சேர்த்துக்கிறேன். பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் சேர்த்தாலே போதும். இது மாதிரி வாழைப்பழம் சேர்த்து பண்ணும்போது 1 வாரம் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம சேனலில் கார்த்திகை ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவுக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வாழைப்பழம் சேர்த்து அரைச்ச பிறகு எடுத்து வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பாகையும் ஒரே தடவையாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மாவு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவை பவுலில் மாற்றின பிறகு மிச்சம் இருக்கிற பனவெல்ல பாகையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அப்பம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதை நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட போகிறேன். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு எண்ணெயை சூடு பண்ணி குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து சூடான எண்ணெயில் விடுங்க. நம்ம பூரி போடும்போது எண்ணெயை மேலே தெளித்து விடுவோம். அதே போல் அப்பத்து மேலே எண்ணெயை லேசாக தெளித்து விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தீபத்தன்னைக்கு உங்கள் வீட்லேயும் செஞ்சு வச்சு படைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.